காளி, உலகத்துல இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் அமையாதுன்னு உன்னையும் உன் மனைவியும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன முத்து? 14 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ஒருத்த வெட்டி கொன்னா. அவனை பழி வாங்கணும்னு அலையறேன். எதிர்பாராம சண்முகம் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். என் மனசை மாத்த முயற்சி பண்றான். அதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். இப்ப சொல்லு முத்து, நாங்க 2 பேரும் எப்படி நிம்மதியா வாழ்க்கையை நடத்த முடியும்? ஒரு மனைவி செய்ய வேண்டிய முயற்சிகளை தான் அவ செய்யறா. அத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? முத்து, நான் உன்னையே கேட்கிறேன். உங்க அப்பனை ஒருத்த கொலை பண்ணிட்டா, நீ சும்மா இருப்பியா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பழிக்கு பழிதான் வாங்குவேன். ஆனா நீ செய்யக்கூடாது. உன் உடம்புலதான் ரத்தம் ஓடுது, என் உடம்புல இல்லையா? அப்படி சொல்லல காளி. நான் ஒண்டிக்கிட்டேன். நான் எத்தனை கொலை பண்ணாலும் அது என்னைய பாதிக்கும். ஆனா நீ குடும்பஸ்தன். உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணையும் பாதிக்கும்னு சொன்னேன். அதுக்காக அவனை மன்னிச்சிட சொல்றியா? நான் அப்படியே சொல்லல. உங்க அப்பா ஒருத்தன் கொலை செய்யவே துணிஞ்சிருக்கானா அதுக்கு ஏன் ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியாது? அப்படின்னா உங்க அப்பா ஒரு குற்றவாளியா இருந்து அவன் அதுக்கு கொடுத்த ஒரு நியாயமான தண்டனை அது ஏன் இருக்கு? எங்க அப்பாவை குற்றவாளின்னு உன்னை தவிர வேற எவனாவது சொல்லியிருந்தானா இங்க ஒரு கொலையை விழுந்திருக்கும். கொஞ்ச நாள் பழகினாலும் நெருங்கி பழகிட்டோம்ங்கிற காரணத்துக்காக உன்னை விட்டுறேன். உன் நிலைமையும் எனக்கு புரியுது. உன் மனைவியோட தவிப்பு எனக்கு தெரியுது. உன் மனசை சமாதானப்படுத்ததான் அப்படி சொன்னேன். தப்பா இருந்தா சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் கூட நான் நம்புறேன். பண்ணையார் தவறான எந்த நோக்கத்திலும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அது உங்க விசுவாசத்தை காட்டுது. ஆனா நிச்சயமா அதுக்குண்டான தகுதி அவனுக்கு இல்லைங்கிறத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அது சரி, இத போட்டு. எதுக்கு? முதல் சந்திப்புல உன்னை அவமானப்படுத்திட்டேல, அதுக்கு நஷ்டம் ஈடு. என்ன பாக்குற? இதுல என் புது வாழ்க்கையை பாக்குறேன். நிஜமா சொல்றேன், இப்ப நீ வனதேவதை மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு? ஐயோ, அத போட்டாலே பிரம்மானந்தம். அடிமானே ஏதோ ஏதோ மயக்கம்.
உச்சந்தல கொதிக்குது உஷ்ணத்துல அடடட உச்சந்தல கொதிக்குது உஷ்ணத்துல இப்ப என்னாச்சு ஏதாச்சும் ஒன்னாக மறந்துடிக்கும் அடிதம் மாறுதம் அத போட்டாலே பிரமானந்தம் அடமாமா ஏதோ ஏதோ மயக்கம் போடு தந்தானச்சம் அடிதம் மாறுதம் போட்டு ஆடும் பல்லாக்கு ஆதி அந்தம் பார்க்க பார்க்க ஆசத்திய உண்டாக்கு பாதிதான மேலாக்கு போட்டு ஆடும் பல்லாக்கு ஆதி அந்தம் பார்க்க பார்க்க ஆசத்திய உண்டாக்கு தந்தானத்தம் ஆடித மரத்தம் அத போட்டாலே பிரம்மானந்தம் அடிமானே ஏது ஏது போடு தந்தானத்தம் ஆடித மரத்தம் அத போட்டாலே பிரம்மானந்தம் அடமாமா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊரு திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க. நடத்திடுவோம். அதுக்கு அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா வசதி பண்ண சொல்லலாம். திருவிழா களைகட்டிடும். எந்த வசந்த கோக்கிலாம்? அதான் நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆய்த்து கொடுத்தவங்க. முந்தானாத்து தான் நம்ம ஊரு டூரிங் சினிமாவில பார்த்தேன். அவங்க ஆய்த்த பார்த்து அப்படியே அசந்துட்டேன். அரே அல்லா, தாசி அபரஞ்சி படம் வெளிவந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா அதுல நடிக்கிறப்போ 33 வயசு. ஆக இப்ப 63 வயசு பல்லே இருக்காது. பொக்கவாய் கழுவிய கொண்டு வந்து மேடையில வெத்தலை பாக்க உரல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா? உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால ஹரிச்சந்திரா நாடகத்துல சக்குபோய் சக்குபோயின்னு ஒருத்தி நடிச்சா. அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா ரவா லட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருண்டியாவா இருப்பா? யாருடா இந்த உருப்படி? நம்ம வேட்டக்கார நாகசாமி தானே, அவன் மக. தாய் செத்துட்டா, எல்லாம் நடக்கிறான். பெரிய மனுஷன் கூட நோட்டீஸ் வச்சேன். நான் போகாதது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்பத்தாண்டா புரியுது. வருத்தமே படாதீங்க. அப்ப போயிருந்தா கூட இப்பதாங்க உபயோகமா இருக்கும். நாகசாமி சுட்டு தர்ற புறாவை சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும். ஐயா அவசரமா பச்சை புறா வேணும்னு கேட்டீங்களா? 3 தாங்க கிடைக்கும். அதை விடு நாகசாமி. இப்ப எனக்கு திடீர்னு குட்டி மேல ஆசை வந்துருச்சு. அத உடனே கொண்டு வந்து என் மடியில வச்சு கொஞ்சணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த குட்டியை சொல்றீங்க? புலி குட்டியடா. சொல்லுங்க நாகசாமி. காட்டுல ஒரு புலி குட்டி போட்டிருக்கு. தாய் புலி செத்து போச்சு. ஆண் புலி தான் பாதுகாப்பு. அத வேட்டையாடணும். நாளைக்கு ஐயா புலிக்குட்டியோட விளையாடணும். ஆண் புலிய பாடம் பண்ணி செவத்துல மாட்டோம். நீங்க என்னங்க ஐயாவே பெரிய வேட்டைக்காரராச்சே. நான் வெறும் புறா வேட்டைக்காரன் தானே. உண்மைதான் நாகசாமி. ஆப்பிள் வெட்டுறப்போ காயம் பட்டுடுச்சு. இந்த விரல மடக்கி சுட முடியல. கூட நான் வரேன். புரி பார்த்து நீ சுடு. ஆகட்டும். நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டா உன் பொண்ண நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு நீங்க தானே. அந்த நம்பிக்கை இருந்தா சரி. நீ போய் வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய். சரிங்க.
டேய், அதுக்கு மேல காட்ட மாட்டோம். புலி இங்க எங்கேயோ தான் நடமாடிக்கிட்டு இருக்கு. ம், அப்படியா? இந்த துப்பாக்கி இறங்கி போய் தேடிப்பா, கண்ணுல பட்டா சுட்டுரு. ஆ, ம். அண்ணே புலி சுடு சுடு. அண்ணே குண்டு வெடிக்கல. இருந்தா தானே வெடிக்கும். இனிமே ஓம் பொண்ண நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியா சாவு. சுந்தரி, ஆ. ம். களி, ஊரே திரண்டு திருவிழாக்கு போகுது, நீங்க மட்டும் இங்க இருந்தா என்ன அர்த்தம்? பாப்பா, மனசுக்கு நிம்மதி இருக்கிறவங்களுக்கு தான் தேரும் திருவிழாவும். அதான் எனக்கு இல்லையே. இல்ல, வெளிய போனாதானே கிடைக்கும். சரி, உனக்காக வரேன். இப்படியே வா. திருவிழாவை நான் தான் பார்க்க போறேன். திருவிழாவை என்ன பார்க்க போகுது? சும்மா வாப்பா. செண்பகம், தயாரா வந்துட்டேங்க. என்ன இப்படியா வரப்போற? திருவிழாவை நான் தான் பார்க்க போறேன். திருவிழா என்ன பார்க்க போறது இல்ல. வாங்க போல. இந்த கிண்டல் குசும்பெல்லாம் உங்க பொம்பளை ஜாதிக்கு மட்டும் கை வந்த கலையா இருக்கு. அது எப்படி? புரிஞ்சு நடந்துக்கிற ஆம்பளையா இருந்தா நேரடியாவே புரிய வைக்கலாம். உங்க மாதிரி ஆம்பளைங்களுக்கு குத்தி காட்டி தானே புரிய வைக்கணும். இப்ப நான் என்னத்த புரிஞ்சுக்கல? புருஷன்காரன் நீங்க இந்த மாதிரி வந்தா பொண்டாட்டி புது துணி கட்டிக்குவாளா? ஓ, அப்படி வேற இருக்கா? ஊரு நடைமுறையே அதாங்க. 4 சுவத்துக்குள்ள கந்தல கட்டிக்கிட்டாலும் 4 பேருக்கு முன்னாடி பட்டும் பகட்டுமா தான் போகணும். இது பொண்டாட்டி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்ல, புருஷனை பெருமைப்படுத்துறதுக்காக. புரியுதுமா. இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? பெட்டியில புது துணி இருக்கு, போய் போட்டு வாங்க. அம்மா, நீ எப்படி வர போற? பொண்டாட்டி எப்படி வச்சிருக்காரு பாத்தியான்னு ஊர்ல உள்ள பொம்பளைங்க மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி வர போறேன். வெற்றி எனக்கு தான் வெற்றி. உனக்கு வெற்றினா எனக்கும் வெற்றி தான். போலாமா? உண்மையிலே எனக்கு தான் வெற்றி. எப்படி? உங்க 2 பேரையும் மணமக்கள் கோலத்துல வர வச்சிருக்கனே, அது எனக்கு வெற்றி இல்லையா? நிஜமா சொல்றேன், உங்க 2 பேரையும் இந்த குளத்துல பாக்குறப்போ பாக்குறப்போ செண்பக மாதிரி தங்கச்சி, உன்ன மாதிரி மச்சானி இல்லைன்னு ஏக்கம் தட்டுது காளி. நீ ஏங்குற அளவுக்கு நாங்க இருக்கோம். கொஞ்சம் முன்னால சொன்னீங்களே, திருவிழாவை நாங்க பார்க்க போறோம், திருவிழாவா எங்களை பார்க்க போகுதுன்னு. இப்படியே போனீங்கன்னா திருவிழாவே உங்களை தான் பார்க்கும். அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். பொருத்த உருவத்திற்கு சந்தோஷம். சரி சரி, வாங்க போலாம்.